வணக்கங்க. இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாம்ப்ரெட் ஃபிஷ் கிடச்சிருக்கு இன்றைக்கி. அந்த மீன் வச்சு இன்றைக்கி குழம்பு செய்யலாம். 1/2 கிலோ மீன் இருக்கும். அதுக்கான அளவு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜார் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன ஜாமான் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 7-8 வத்தல் போட்டுக்கோங்க. தேங்காய் பூ அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பூ வேணாம், எங்களுக்கு குழம்பு கம்மியாக போதும், 2-3 பேர் தான் இருக்கும்னா நீங்கள் பால் கூட எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாக தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வெங்காயம் அதே மாதிரி நல்லா உரித்து ஒரு கை நிறையா எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா தட்டுறது இருந்துச்சுன்னா, வீட்டில் தட்டுற கல் இருந்துச்சுன்னா அதில் தட்டிக்கோங்க. இல்லை அம்மி இருந்தால் கூட தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தட்டி நம்ம எந்த மீன் குழம்பு வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 பச்சை மிளகா, அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு, அப்புறம் புளி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன், அதையுமே அதில் ஆட் பண்ணிடுறோம். மிக்ஸி ஜாரையும் அதில் கழுவி ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு இஞ்சி, துருவின இஞ்சி, நல்லெண்ணெய் நல்லா ஒரு குழிக்கரண்டி நிறையாவே ஊற்றுங்க. அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம அடுத்து இந்த கரண்டியை லாஸ்ட் வரைக்கும் விடக்கூடாது. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மீன் உடையாது. இப்போ தான் நம்ம அடுப்பையே ஸ்டார்ட் பண்ணணும். மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே நம்ம குழம்பு கூட்டி வச்சுட்டு அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணுறது தான். கொஞ்சம் நேரம் ஆனாலும் கொதி வந்துருச்சு. கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு போடுங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் நேரம் கொதி வந்ததும் டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் மீன் ஒன்றா சேருங்க. மீன் ஒன்றா போட்டுட்ருக்கோம். இது மீன் பிடிக்கிற சீசன்னால் மீன் ரொம்ப நல்லா இருந்தது. செனப்போடு இருந்தது. அதாவது மீன் முட்டை சொல்லுவாங்களே அது. மீன் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எப்போவுமே கரண்டி வந்து மீன் குழம்புல விடவே கூடாது. மீன் உடஞ்சிரும். திருப்பி விடக்கூடாது. அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. நல்லா 2 பக்கம் துணி பிடிச்சிட்டு அப்போவே லைட்டாக ஆட்டி அந்த மீன் வந்து நல்லா எல்லாமே முங்கி இருக்கிற மாதிரி லைட்டாக ஆட்டி விடணும். கொஞ்சம் நேரம் மீன் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் லைட்டாக ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. உங்களுக்கு அப்போ தான் அந்த ஹீட்டு ஒன்று போல் கிடைக்கும். ரொம்ப நேரம் ஜாஸ்தி போட வேணாம். ஒரு 3-4 நிமிஷம் போட்டாவே போதும். ஃப்ளேம் உங்களுக்கு ஒன்று போல் மேலே வரைக்கும் வரும். அப்புறம் நீங்கள் திறந்து வச்சு நல்லா சிம்மிலே தீய வச்சு ஒன்று போல் கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எண்ணெய் விடுறது தெரியும். ரொம்ப கட்டியாக வேணாம் மீன் குழம்பு. நல்லா எண்ணெய் கக்கி வரையில் நல்லா சின்ன தீயிலேயும் ஒரு 10 மினிட்ஸ் போல் சின்னதாக விட்டுங்க. நல்லா எண்ணெய் கக்கி மீன் குழம்பு பார்க்கவே அழகாக வரும். அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணையில் தான் கரண்டி போட்டு சர்வ் பண்ணணும். அவ்வளோதான். சீக்கிரமாகவே 1/2 அன் ஹவரில் இந்த மீன் குழம்பு வச்சு முடிச்சிடலாம். சாப்பிட்டு பாருங்கள்.